லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏஜ் 18 இயர்ஸ் அபோவே நம்ம எடுக்க முடியும். எவ்வளோ நம்ம யங்ஸ்டரா இருக்கும்போது எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு பிரீமியமும் கம்மியா இருக்கும். ஓகே. டெர்ம் இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a ஃபிக்ஸட் பிரீமியம். ஓகே. ஸோ நான் ஒரு 21, 22 அந்த ரேஞ்சில எடுக்கிறேன்னா, என்னோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, இயர்லியே வந்து ஒரு 15,000 to 18,000 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே. ஸோ டில் என்னோட 80 இயர்ஸ் வரைக்கும் இந்த கவரேஜ் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹோல் லைஃப் பாலிசிஸும் இருக்கு. ஓகே. ஸோ நான் இன்னைக்கு டேட்ல என்ன பிரீமியம் எடுக்கிறேனோ, இதுதான் நெக்ஸ்ட் நீங்க 10, 15 இயர்ஸ் பே பண்ணுவீங்க. ஓகே. இட்ஸ் a கான்ஸ்டன்ட் பிரீமியம். பிரீமியம் சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ நீங்க உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கும்போது எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, பிரீமியமும் கம்மியா இருக்கும். அதே மாரி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது அந்த ஓகே. ஏஜ்ல. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு 40, 45 பிளஸ் அந்த மாரி நான் போகும்போது கண்டிப்பா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஆமா. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த பாலிசி மேபி ரிஜெக்ட் ஆகலாம். ஓ! எடுக்கும்போது பிரீமியம் வந்து 45 இயர்ஸ்க்கு அதிகமா இருக்கும். ஓகே. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி நமக்கு லோடிங்லாம் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம 20, 25க்குள்ள எடுக்கும்போது நம்மளோட பிரீமியமும் கம்மியா இருக்கும். ஓகே. நமக்கு வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம எடுக்கிறதுனால, ஃபியூச்சர்ல கிளைம் 100% கிடைக்கும்.